Hi everyone and welcome to Vedantu channel பசங்களா. Okay. இந்த ஒரு இதில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி we are going to see with the exercise problem டா பசங்களா. லைக் என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும் இந்த எக்ஸர்சைஸ்ல. கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்னா நான் சொல்லிக் குடுத்துட்டு தான் இங்க வருவேன். ரைட்டுங்களா? வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவலி வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன். அப்போ டிஃப்ரென்சியேஷன்னா என்ன? அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எத வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்குன்னு பார்க்கும்போது எவ்ரிஒன் வி நோ வி வில் ஹேவிங் சம் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு என்ன வேணா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷனை வி ஆர் மெஷரிங். ஓகேங்களா? இப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதில் சில இடத்துல நம்மளுக்கு டேஞ்சன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகும். டேஞ்சன்ட்னா என்னது? கர்வை ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுறவங்க, ரைட்? கர்வை வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இன் ஒன் லைன் ஆர் கர்வை கரெக்டாக ஒன் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுறவங்க, கரெக்டுங்களா? தட் இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் எஸ். டேஞ்சன்ட்ஸுமே வந்து வி வில் பி ஹேவிங் லைக் அ கேட்டகரி ஆஃப் ஓகே. இப்போ இங்கே நம்ம டேஞ்சன்ட் வரைகிறோம்டாப்பா. டேஞ்சன்ட் வரைஞ்சா வி வில் பி லைக் இந்த மாதிரி வரைவோம். தட் இவங்க கர்வை கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி, கரெக்டாடாப்பா? நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் நாட் ட்ராயிங் டேஞ்சன்ட். ஒரு டேஞ்சன்ட் வரையாமல் ஒரு சீக்கண்ட் லைனை வரையினேன். ஓகே, which intersect the curve at 2 points. curve கரெக்டாக 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி, ஒருத்தர் என்னடாப்பா பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? வி வில் ட்ரீட் லைக் தட். நம்ம அந்த மாதிரி எடுத்துப்போம். பட் அது உண்மையாக பொய்யன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? நம்ம லைன் மேலே அதாவது கர்வை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கர்வை 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. அந்த பாயிண்டோட this is P point and this is Q point. சரிடாப்பா, இது வந்து பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி நானே சொல்லிக்கிறேன். ஓகே, Pங்கிற பாயிண்ட் என்னடாப்பா? P பாயிண்ட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் சம் கரெக்டாக x0ங்கிற இடத்துல இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா x0, f of x0. ஏன்னா yனா f of x தானே. யாரா பசங்களா? குட் மார்னிங் டாப்பா. x0 அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் வந்து p of x0. இதில் ஏன் டவுட் இருக்குங்களா? எப்பவுமே x, y தான் எழுதுவோம். y is f of x. அதனால f of x0ன்னு எழுதியிருக்கோம், ரைட்டாடாப்பா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க குட் மார்னிங் பசங்களா. அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? Q பாயிண்ட். Q பாயிண்ட்டையுமே we will be having taking some other points. Qவுமே என்ன பண்ணுறோம்? ஒரு பாயிண்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்போது ஐ எம் ஆஸ்கிங் டிஃப்ரெண்ட்லி. அதுவும் ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி பேசுவோம். இப்போது ஐ எம் ஹேவிங் எக்ஸ் ஸ்கொயர் கர்வ். உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ் ஸ்கொயர் கர்வ் எப்படி இருக்குன்னு தெரியும்லடாமா? எக்ஸ் ஸ்கொயர் கர்வ், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் கர்வ். 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. 2க்கு 4ம் 3க்கு 9ம் வந்து பிளாட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ரைட்? இப்போது 3 பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு டேஞ்சன்ட் ஆகிற இடமா நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ 3லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது? எவ்வளோ தூரத்தில் நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது? யாராப்பா? எவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டான 2 இருக்குது? ஓய், 3லேருந்து எவ்வளோ தூரத்துலடாப்பா 2 இருக்கு? Anyone?
நோ ஐடியாவா? இல்லைனா 2, 3லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஸோ 2 to 3ன்றப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் ராப்பா இருக்குது? விச் இஸ் 1. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி 1 இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்டன்ஸை நம்ம டெல் எக்ஸ்ன்னு டேர்ம் பண்ணுறோம். ஸோ அப்போது இதில் நான் ஆர்டரை மாற்றிக்கிறேன். ஓகே, இட் இஸ் Q அண்ட் இட் இஸ் P. திஸ் இஸ் P அண்ட் திஸ் இஸ் Q. இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ் நாட்னு வைக்கிறேன் அண்ட் இவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருப்பான். ஸோ திஸ் லுக்ஸ் லைக் எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகேங்களா? இந்த கியூங்கிறது என்னன்னு தெரியாது, பட் எக்ஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 3ங்கிறது 2 + 1ன்னு எழுதுறோம்ல, அந்த மாதிரி இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எக்ஸ் நாட்லேருந்து ஒரு டெல் எக்ஸ் டிஸ்டன்ஸ், டெல்னா ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டெல்னா என்னடப்பா? ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் கியூங்கிற ஒருத்தவங்கள பிளாட் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் பார்க்க? எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்க எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். இட் லுக்ஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் திஸ் வே. ஸோ நம்மக்கிட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குடாமா, இருக்குங்களா? ஸோ கர்வ் எப்படி ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்ரி ஒன் நோஸ் ஹவு டு ட்ரா அ ஸ்லோப். ஒரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்டாப்பா? ஸ்லோப்புங்கிறவங்க எக்ஸோட நம்ம ரன் ஓட ஓட நம்ம எவ்வளோ தூரம் ஹைட் ரீச் ஆயிருக்கும். ஸோ இங்கிருந்து எவ்வளோ தூரம் ஹைட் ரீச் ஆயிருக்கும், தட் இஸ் ஸ்லோப், ரைட்? அதானப்பா ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்புன்றப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. Slope m, which is equal to y2 na what is it? F of x plus del x minus f of del x x naught whole divided by x plus del x minus x naught. கரெக்டாடாப்பா? இதுதானே ஸ்லோப். எனிவன் ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ஸ்டெப்? இப்போ நான் இப்போ வரைக்கும் எழுதலாம்டாப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஏடாமா, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா இதில்? இப்போ நான் இப்போ காமிச்சதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? டினாமினேட்டர் எக்ஸ் நாட், சாரி, எக்ஸ்ன்னு மட்டும் போட்டேன்னா எக்ஸ் நாட். ஓகே, ஃபைன். இப்போ இது என்ன, இது இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சதுல ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு புரிஞ்சது இல்லடாப்பா? இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி ஆர் டான்ஜென்ட், ஓகேங்களா? டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பையோ இல்லை பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சியோ எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, ரைட்டாடாமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாயிண்ட் அப்படி நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன். இந்த கர்வோட இப்போ இங்கே 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 இங்கேன்னு ரீச் பண்ணி கடைசியில் பாயிண்ட் இங்கே வைக்கிறேன். ஸோ தட் அந்த 2 பாயிண்ட்ஸுமே எனக்கு மர்ஜ் ஆகும்ல, அந்த இடத்த நான் பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? அப்போது டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல ஒரு கர்வோட டான்ஜென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இதுதான். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ எனக்கு முதல்ல இருக்க ஆள் இருக்காங்களா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 இந்த பாயிண்ட் பக்கத்தில் ரீச் ஆகிற அளவுக்கு போகணும். ஸோ அப்படி போகிறது நம்ம என்னென்னு பண்ணுவோம்? லிமிட். அந்த கான்செப்ட் தானே லிமிட். நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் எடுத்து 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 ஐ எம் ஃபைண்டிங் தி அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஆஃப் ஸ்லோப், ரைட்டாடாமா? ஸோ தட் இஸ் லிமிட். இவன் 0 ஆகிற வரைக்கும் கரெக்டா? your del x should be 0. அவங்க நடுவில் இருக்கிற 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போ 0 ஆகுமோ அப்போ நம்மளுக்கு அது டான்ஜென்ட் பாயிண்டாக மாறிடும். கரெக்டாடாப்பா?
This is called del y by del x. அதாவது change in y with respect to change in x. Change in y with respect to change in x. Right அடாப்பா? So this is called, இதுக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன், இதுக்கு பேர் தான் tangent equations. Okay, or slope. ஒரு slope எப்படி கண்டுபிடிப்பீங்க? By using this one you have to find the slope. சரியாடாமா? So slope கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் we will be seeing what is differentiation and what is derivative எல்லாமே. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தோண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ see the first example. So see the first example பசங்களா. Example 10.1. Find the slope of the tangent line. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளோட tangent லைனோட ஸ்லோப் டாமா. ஓகே, we are calculating for this line. நம்ம அந்த லைனோட tangent slope தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கர்வ் வச்சு இந்த லைனோட டேஞ்சன்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லைனோட டேஞ்சன்ட் ஸ்லோப்னா என்னது? எனக்கு இந்த மாதிரி லைன் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. கர்வை கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும். அது எப்போ தான் நடக்கும்? லிமிட் எக்ஸ் டெல் எக்ஸ் 0 ஆகும்போது தான் அது நடக்கும். 2 பாயிண்ட் நம்ம கர்வ் மேலே எடுத்து அவங்க 2 பேரும் இன்டர்செக்ஷன்ஸ் எப்போ நம்மளுக்கு நடக்குதோ தென் இட் பிகம்ஸ் அ டேஞ்சன்ட். ஏன்னா 2 பாயிண்ட் ஒரு பாயிண்டாக மாறுது. 2 பாயிண்ட் மர்ஜ் பண்ணி ஒரே ஒரு பாயிண்டா மாறுது. அப்போ ஒரு லைன் கர்வை ஒரு இடத்துல கட் பண்றாங்க, which means that line is not a secant line, then it is tan line. கரெக்டுங்களா? இப்போ அவங்க 2 பேத்துக்கு நான் 2 பாயிண்ட் தனித்தனியாக எடுத்திருக்கேன்னா 2 பாயிண்ட்ல நம்மளுக்கு கர்வ்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி எப்போ அந்த 2 பாயிண்ட் மர்ஜ் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு அந்த லைன் வந்து அந்த கர்வை டச் பண்ணுது, which becomes tangent. ஸோ இந்த டெல் எக்ஸ் எப்போ நம்மளுக்கு 0 ஆகுமோ அப்போ தான் அந்த சீக்கண்ட் லைன் டேஞ்சன்ட் லைனாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட் லைன் கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் இட் பசங்களா. எப்பயும் போல் ஸோ நம்ம டெல் எக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேரியபிளாகவே எடுத்துப்போம். சரிங்களா? எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேரியபிளாகவே எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்லி யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் எஃப் ஆஃப் என்னடெல்லாம் வேணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் நம்மளுக்கு வேணும். சரியாடாப்பா? ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ 7 இன்டூ எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் ப்ளஸ் 5 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 எக்ஸ் நாட் ப்ளஸ் 7 டெல் எக்ஸ் ப்ளஸ் 5 அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் or f of x naught is equal to இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படிக்கலாம். we will be dividing. so dy by dx, sorry dy by dx னு போட்டேன் பாரு. சாரிடாமா. slope is equal to limit del x equal to 0. என்னோட del x equal to 0வாக இருக்கணும். அண்ட் டிவைடில் என்னடாமா இருக்கும்? மேலே என்ன இருக்கும்? கீழே இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 7x + 5 இருக்குங்களா? ஸோ 7 இன்டூ இவங்களை போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் ப்ளஸ் 5 அதான் எழுதிட்டோமே. ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் போயிடுச்சுன்னா வெறும் டெல் எக்ஸ் மட்டும் டினாமினேட்டில் இருப்பாங்க. ரைட்? மேலே நியூமரேட்டர் என்ன ஆகுன்றப்பா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 just substitute them. 7x naught 7 lambda x plus 5 minus 7x naught minus 5 whole divided by x. அப்போ இவனும் cancel, இவனும் cancel. So we will be having only this. அதுலேயுமே எக்ஸ் நாட் கேன்சல் ஆச்சுன்னா 7 மட்டும்தான் இருக்குது. ரைட் ஆடாமா? ஸோ வென் யூ அப்ளை லிமிட், இதுக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணால் கூட என்ன தான் ஆகும்? நம்மளுக்கு 7 தான் ஆன்சர். ஏன்னா அதில் எக்ஸ் நாட்டே இல்லை. ஸோ டெல் எக்ஸே கிடையாது. ஓகே,
அதில் del x இல்லை, இல்லாத ஒரு விஷயத்துக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு அதே தான் ஆன்சராக வரும். Constant function limit will be same answer. So what is the slope of the tangent? Your slope of the tangent is 7, Rama. Any doubt in that one? அவங்க தான் நம்மளோட ஸ்லோப். ஏதாவது டவுட் இருக்காடாப்பா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதுலேயே தான் நெக்ஸ்ட் சம் கான்செப்டும் வருது. So find the slope of the tangent line to the graph of f of x. f of x ஓட graph நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதுவும் எந்த இடத்துல வேணுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தே ஹாவ் மென்ஷன் இட் இஸ் 5. அப்போ 5 அண்ட் 5க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி we will be having taking some extra x. ஓகேங்களா? ஸோ f of 5 plus del x. ஸோ 5லேருந்து del x கொஞ்சம் தள்ளி இருக்க அந்த பாயிண்டோட வேல்யூ என்ன, ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன? ஹைடாமா. ஸோ வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் வேல்யூ ஆஃப் 5 plus del x டாமா? ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 5 plus del xன்னு போடணும். ஸோ -5 into x5 plus del x the whole square plus 7 into so which is 25 plus del x the whole square plus 10 del x 35 plus 7 del x. யாடாப்பா? ஸோ இப்போ அகெயின் யூ ஹாவ் டு மல்டிபிள் இன்சைட். எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஸோ இவனை உள்ளே கொண்டு வருவீங்க. ஜஸ்ட் -125 -5 del x square -50 del x and plus 35 and plus 7 del x. இவனையும் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ 125லேருந்து 35 போச்சுன்னா which is 90 டாப்பா. ஸோ it is -90 and 50ல 7 போச்சுன்னா -43 in this one term. You can take minus as common, right? நம்ம மைனஸை வெளியே எடுத்துக்கலாம், ஆர் அப்படியே கூட வச்சுக்கலாம். இட் இஸ் யுவர் விஷ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்னடாப்பா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எஃப் ஆஃப் del x alone. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அது கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேண்டியது ஸ்லோப். ஸோ ஸ்லோப்புன்றவங்க யார்? when your limit del x 0 ஆகும். கரெக்டாக? இப்போ நம்ம 2 பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த 2 பாயிண்டில் அந்த செகண்ட் பாயிண்ட் கிட்ட வர ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட மர்ஜ் ஆகிற அந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு டேஞ்சன்ட் கிடைக்கும். ஸோ when your del x becomes 0, அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் எப்போ 0 ஆகுதோ அந்த லிமிட்டில் நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கும். ரைட்டாடாப்பா? ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் -90 -43 del x -5 into del x the whole square and minus f of x, f of del x or f of x naught. So you can apply 5 here. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 5 அப்ளை பண்ணலாம். So 25 into 5 it is 125 and plus 35. இதோட வேல்யூ -90. ஸோ இட் இஸ் +90. அப்போ இவனும் அந்த 90 அப்படியே கேன்சல் ஆயிடுவாங்க. டிவைடில் அந்த del x மட்டும் இருக்கும். டிவைடில் அந்த del x மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ நவ் வி ஹாவ், இப்போ என்ன பண்ணலாம்டாப்பா? இப்போ நீங்கள் del x காமனாக எடுத்துக்கலாமா? யூ கேன் டேக் திஸ் del x காமன், ரைட்? ஸோ -43 -5 into del x அவ்வளோதான் வருது. when you apply 0 இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ -43. ஸோ உங்களோட ஸ்லோப் என்னடாமா? your slope is -43. your slope is -43.
எஸ், அவ்வளோதான். சரி, ஓகே. தென் இப்போ தான் வந்துட்டு வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் இருக்குது. தட் இஸ் கால் வெலாசிட்டி. சரிங்களா? வெலாசிட்டினா என்னடாப்பா? வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரைட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னாலும் என்னது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் டைம்குள்ள, ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் டைம்குள்ள அதாவது எவ்வளோ டிஸ்டன்சஸ் கவர் பண்ணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், ரைட்? அதை தானே நம்ம ஸ்பீடாக எடுத்துப்போம். ஸோ டிஸ்டன்ஸுன்றப்போ என்னடாப்பா, ஸ்டார்ட் பண்ணது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், எண்ட் ஆனது ஒரு இடத்துல எண்ட் ஆயிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸுங்கிற ஒரு கர்வுக்கு, டிஸ்டன்ஸுன்ற ஒரு கர்வுக்கு தான் இது நம்மளால பண்ண முடியும். ஆமாம், ரைட்? ஸோ அவங்கள தான் நீங்கள் ப்ரொஜெக்டீரியல் காட்டுவீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்பயுமே என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ இப்போ டைமுங்கிறவங்க உங்களோட எக்ஸாக இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களோட ஒய் வேல்யூவாக இருப்பாங்க. ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் பை டைம்னா என்னடாப்பா, ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரீச் பண்ண நினச்ச பாயிண்ட். இப்போ ஐ ஹாவ் 2 பாயிண்ட்ஸ், என்கிட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் அண்ட் அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா ஐ ஹாவ் another பாயிண்ட் கால் பி அண்ட் கியூ. ஸோ நம்ம பார்த்தோம்ல முன்னாடி இருக்க பி அண்ட் கியூ. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்ன்றப்போ பி மைனஸ் கியூ. ஸோ சேம் ப்ரொசீஜர், டிவைடில் அவங்க எக்ஸஸை மட்டும் நம்ம டிவைட் பண்ணிப்போம். ஸோ டைமை ரெண்டு பேர்த்து டிவைட் பண்ணிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது வெலாசிட்டிங்கிறது என்னடாப்பா, ஐம் ஹேவிங் லைக் திஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான். ஸோ டெல் எக்ஸ் பை டெல் டீட்டா. ஸோ எஸ்ஸில் வர ஸ்மால் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் வர ஸ்மால் சேஞ்ச். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, இட் இஸ் ஆர் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டினா என்னதுடாப்பா, வெலாசிட்டி மீன்ஸ் இட் இஸ் டெல் எக்ஸ் பை டெல் டி. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, லிமிட் del t tends to 0, f of t plus del t plus f minus of f of t naught divided by del t. ஓகே வாடாமா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரைட்டு? ஸோ இப்போ மோஸ்ட்லி இப்போ டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு ஒருத்தவங்க கொஷின் பண்ணுறாங்க. ஓகேவா? வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணும்போது தான் ஓகே அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே இந்த மாதிரி ஒன்று எக்ஸிட் ஆகுது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம சொல்கிறோம்ல லிமிட், இந்த லிமிட்டுங்கிற ஒரு கான்செப்ட்லேயே ஒருத்தன் இருக்கான். கரெக்டுங்களா? ஸோ லிமிட் எக்ஸ் ப்ளஸ் del x minus f of x naught divided by x minus x del x minus f of x naught அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. கரெக்டாடாப்பா? ஸோ இவர் தான் டிஃப்ரென்சியேஷன். அப்போ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ எஃப் டிஃபைன்ட் ஆன் தி ஓப்பன் இன்டர்வல். ஒரு ஓப்பன் இன்டர்வலில் ஒரு சப் இன்டர்வல், ஒரு குட்டி இன்டர்வல் தான் பார்ப்பேன். ஒரு குட்டி இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துப்பேன். அந்த எக்ஸ் நாட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நான் டெல் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ணுவேன். அதை பிளாட் பண்ணி இந்த லிமிட்டுன்னு ஒருத்தங்க எக்ஸிஸ்ட் ஆகுறாங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது அப்படி ஒரு லிமிட் ஆர் அப்படி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம், செக் பண்ணுறோம். கரெக்டாக? அப்படி செக் பண்ணி ஒரு எஃப்பை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல. எஸ். ஸோ அப்படி செக் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கும் 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாகி when they collide அப்படி ஒரு லிமிட் இருக்குமா அப்படின்னு நான் பேசும்போது இருந்துச்சுன்னா then the function is called differentiable. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியபிள். இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நடக்குமான்னு கேட்டால் நோ. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே 2 பாயிண்ட் கொலாய்ட் ஆகும் போது ஒரு நம்பர் வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நம்பருக்கு பதிலாக லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கூட வரலாம், தாராளமாக வரலாம். சரியாடாப்பா? ஸோ அண்ட் அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் நாட், அந்த எக்ஸ் நாட்டுங்கிற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆன்சர் கிடைக்கும் இல்லடாப்பா. அந்த ஆக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெரிவேட்டிவ். அந்த ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெரிவேட்டிவ். தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். எப்படி டினோட் பண்ணுவாங்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒரு டிஃப்ரென்சியேஷன்ங்கிறது நத்திங் பட் இவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு கர்வுக்கு ஸ்லோப் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் டிஃப்ரென்சியேஷன் இஸ் பாசிபிள், இல்லைனா இட் இஸ் நாட் பாசிபிள், சிம்பிளி சொல்ல போனால். ஓகே, ஸோ
ஸோ ஏன் இதுக்கு லிமிட், இதுலேயுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் இருக்குது. ஏன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் x0 இங்கே வச்சுக்கிறேன், நான் லெஃப்டில் கூட ∇x டிஸ்டன்ஸில் எடுத்துக்கலாம், ∇x டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம், ஆர் ரைட்டில் கூட எடுத்துக்கலாம். எங்கேருந்து பார்த்தாலும் சரி, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே ∇x டிஸ்டன்ஸ் லெஃப்ட்லேயும் எடுக்கலாம், ரைட்லேயும் எடுக்கலாம். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட் என்ன ஆகணும், கொலைட் ஆகி 0 0 வர வர இட் ஷுட் பிகம் 0 அண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இவனும் 0 ஆகி இந்த இடத்துல வரணும். கரெக்டாடாப்பா? ஸோ இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். திஸ் இஸ் கால் டெரிவேட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கால் டிஃப்ரென்சியேஷன். எனி டவுட் ராமா? ஓகே, ஐ நோ இட் இஸ் அ வெரி தியரி பார்ட். ஆனால் அந்த தியரி பார்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே ஈஸியாக பசங்களா, சரிங்களா? ஸோ இந்த எஃப் டேஷை டினோட் பண்ணுறதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. ஒரு எஃப் டேஷை டினோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா வேஸ் இருக்குது. எப்படிலாம் டினோட் பண்ணுவாங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் ஒரே ஒரு ஹைலைட் மார்க் மேலே ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போட்டு டினோட் பண்ணலாம். இல்லைனா எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சம் ஒய்ன்னு எடுத்து கூட டினோட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் எஃப் டேஷ் ஆஃப் x0 இது எப்படிலாம் டினோட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, y டேஷ் அப்படின்னு டினோட் பண்ணலாம், ஒய்ன்னு எடுத்து கூட டினோட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், ∇y டிவைடட் பை ∇x சேஞ்சஸ் இன் x வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ் இன் எக்ஸு மாற மாற அந்த ஒய்ல எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு மெஷர் பண்ணுறது தானே, ஓகேங்களா? அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு, அப்போ நான் அதை என்ன போடலான்னா d/d ஆஃப் எக்ஸ், எக்ஸு மாற மாற இந்த டிங்கிறது மாறுதலுக்கான ஒரு டேர்ம். டிங்கிறது வந்து denotes the changes in them. So d by dx into f of x. உள்ள நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், f dash of xன்னு போடலாம். இல்லைன்னா x மாற மாற f of x எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா d of f of x, differentiation of f of x. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க, differentiation of f of x with respect to x. x மாறும் போது f of xல என்ன சேஞ்சஸ் வருதோ அதோட மெஷர்மெண்ட் தான் டிஃப்ரென்சியேஷன். குட் மார்னிங் டா பசங்களா. ஐ ஹோப் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏடாமா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் அந்த ∇x போட கஷ்டமாக இருக்குன்னா யூ கேன் டேக் இட் அஸ் x tends to 0. அதை வந்து ஹெச்ன்னு கூட எடுத்துக்கலாம். சரியாடாம்மா? ஓகே, ஓகேடாப்பா. இதுக்கு கெஸ் பண்ணலாமா? Example 10.3. Show that the greatest integer function. Greater integer function நம்மளுக்கு என்னன்னு தெரியும்லடாமா? ஸோ ஒன்றும் இல்லை, இதுக்குள்ள 2.5 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 2ங்கிற அவுட்புட் கொடுக்கும். ஸோ 2லேருந்து 3 வரைக்கும் இருக்க இன்டீஜர்ஸ்க்கு 2ங்கிற ஆன்சர்ஸ் தான் மட்டும்தான் கொடுக்கும். தட் இஸ் கால் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இன்டீஜர் ஃபங்க்ஷனோட நார்மல் அல்ஜிப்ரிக் ஃபார்ம், நார்மலான ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணி எனக்கு சொல்லணும். ஸோ அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? வி கான்ட் டினோட் இட், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு கிராஃப் வரைகிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங் அ கிராஃப் ஃபார் தட். ஓகேவாடாப்பா? அதோட கிராஃப் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ அதனாலே அதை ஸ்டெப் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எக்ஸ் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களோட ஒய்யோட வேல்யூ எக்ஸ் தான். ஸோ அதனால தான் அது அந்த லைன் மேலேயே இருக்குது. ஓகே, 1லேருந்து 2 வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற எல்லா இன்டீஜர்ஸ்க்குமே உங்களோட ஆன்சர் என்னப்பா 1 தானே கொடுக்கும். அதனால 1ல ஸ்ட்ரெயிட் லைன். 2லேருந்து 3 வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் திஸ் கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், ரைட்டா? இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எனி இன்டீஜர்.
எந்த இன்டீஜர்லையுமே அவன் வந்து டிஃபரன்ஷியபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாமளும் அப்போ எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி அட் இன்டீஜர், ஒரு இன்டீஜர், ஸோ n be the இன்டீஜர். நான் என்ன சொல்கிறேன், n be the இன்டீஜர், அந்த எண்ணை நான் எடுத்துக்கிறேன். அப்போது f dash of n, அந்த என்னங்கிற இடத்துல என்னோட டெரிவேட்டிவ் ஆர் மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டு பேர்த்த எடுத்துக்கலாம். கரெக்டாடாப்பா? ஸோ left hand limit. So limit hனே கூட எடுத்துக்கோங்க. h tends to 0 minus 0 minus தான் I'm taking as in the negative direction. அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே பார்க்குறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி பார்க்கணும். ரைட்டாடாப்பா? ஒன்றும் இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கணும், இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2ங்கிற இடத்துல. ஸோ 2ங்கிற இடத்துல இருந்து டெல் எக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறீங்க. யூஆர் ஜஸ்ட் சீயிங் பிஃபோர் தட், கொஞ்சம் முன்னாடி நம்ம அதை பார்க்குறோம், அந்த பாயிண்ட்டை அங்கே வச்சு பார்க்குறோம். ஓகே, அப்போ f of x plus h minus f of h whole divided by h plus h minus x. சாரிடா பசங்க, முன்னாடி தானே பாயிண்ட் எடுக்கிறோம், கொஞ்சம் முன்னாடினா மைனஸ் பண்ணால் தானே கிடைக்கும். லெஃப்ட்னா இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி, அந்த கொஞ்சன்றது தான் ஹெச், கொஞ்சம் முன்னாடி இப்போ ஐ ஹாவ் டு சப்ராக்ட் இட். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ். ஸோ இது கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் ஹெச் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை மைனஸ் ஹெச் மட்டும். கரெக்டாடாமா? ஸோ இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஃபார் லிமிட் 0, இந்த இன்டீஜர் கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட ஆன்சர் என்னது 2 தான். கரெக்டா? பட் இதுவே 2க்கு கொஞ்சம் முன்னாடி ஈவன் 1.99 கூட எடுத்துக்கிட்டா கூட இதோட ஆன்சர் என்னடாப்பா 1. ஸோ 2க்கும் 1க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸோ ஒரு இன்டீஜர் கம்மியான ஆன்சர்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நான் இதை ஒரு இன்டீஜர் ஃபங்க்ஷனில் போட போகிறேன். ரைட்? ஸோ n மைனஸ் ஹெச்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் அந்த சின்ன பாயிண்ட் தான், சின்ன வேரியேஷன், இட் இஸ் நாட் அ பிக் வேரியேஷன். அண்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் n டிவைடட் பை மைனஸ் ஹெச். அப்போ இதோட ஆன்சர் என்னது? நிச்சயமாக n மைனஸ் 1 தான். ஒரு இன்டீஜரை கம்மியாக தான் நம்மளுக்கு ஆன்சர் அவுட்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ n மைனஸ் 1 மைனஸ் n ஹோல் டிவைடட் பை லிமிட் என்ன அப்ளை பண்ணலையா? n minus 1 minus n divided by minus h. So, இப்போ இந்த மைனஸும் இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க, இவங்களும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடுவாங்க. h tends to 0. When h tends to 0, it become infinity. கரெக்டாடாமா? It becomes infinity or not? நம்ம அவங்க இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாடாமா? எஸ். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ரீச்சஸ் இன்ஃபினிட்டி. அவங்க இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணுவாங்க. கரெக்டாடாப்பா? அண்ட் 1/h நீங்கள் லெஃப்ட்டில் வந்துட்டு இன்ஃபினிட்டி ரீச் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் வந்து இன்ஃபினிட்டி ரீச் பண்ணதுன்னா இட் ரீச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. இவங்க மைனஸ் இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணுவாங்க. இதுவே இதுக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் சேம் ஸ்டெப், எல்லாமே சேம். இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருப்பீங்க, அவ்வளோதாண்டாப்பா வித்தியாசம். ஸோ எல்லாமே சேமாக வரும். பட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ்ன்றப்போ 1/h யாரை ரீச் பண்ணுவோம்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணுவாங்க. ஏன்னா இது பாசிட்டிவ் நம்பர். 0லேருந்து நான் பார்க்கும்போது இட் வில் பி அ பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன் அப்படின்றப்போ அது நிச்சயமாக எனக்கு
இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணும். ஸோ இட் இஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ போத் ஆர் நாட் சேம். அப்போ அந்த இடத்துல எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. லிமிட் இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை. ஓகே, differentiation is not possible. ஸோ அப்போ ஒவ்வொரு இன்டீஜர்ஸ் பொசிஷன்லையும் எனக்கு differentiation not possible. ஏதாவது டவுட் இருக்காடாப்பா? எனி டவுட் இன் திஸ் ஒன்? நோ, ஓகே தான். சரி, இதுலேருந்து தான் நம்மளுக்கு சில தியரம்ஸ்லாம் வருது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணக்கும் நம்ம என்னடா பண்ணோம், லிமிட் தான் செக் பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல லிமிட்டை நம்ம எப்படி செக் பண்ணுவோம், இட் இஸ் ஆல் என்ன பண்ணுறது, எல்லாமே ஓரளவுக்கு கோரிலேட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டரோட டெஃபனிஷன் மட்டும்தான் என்னோட ஓவரால் லிமிட். மை ஓவரால் லிமிட் இஸ் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாத்துக்குமே லிமிட் வேல்யூ டிஃபைன் ஆச்சுன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே டிஃபைன் ஆனால் மட்டும்தானே அவங்க ரெண்டு பேர்த்தோட சேஞ்சஸை என்னால் டிஃபைன் சொல்ல முடியும். அப்போ அவங்க அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஆர் சேஞ்சஸோட டிஃபைனர்ஸ் அப்போ தானே கிடைக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லாமல் டிஃப்ரென்ஷியபிலிட்டி செக் பண்ண முடியாது. ஓகே, இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகேங்களா? கண்டினியூஸ் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. ஓகே, இப்போ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் மேம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னே சொல்லிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ டிஃப்ரென்ஷியபிள்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷன் ஒருத்தன் எக்ஸிஸ்ட் ஆகிறான், எல்லா இடத்துலையுமே லிமிட் வேல்யூ வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்லோப் டிஸ்டன்ஸ் ஆர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் மாறும் போது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட சேஞ்சஸை மெஷர் பண்ணுறவன் டிஃபைன்டாக இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பர் எனக்கு டிஃபைன் ஆகுது. தட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். கரெக்டாங்க? அதானே டிஃப்ரென்ஷியபிள். அப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸே ஆர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸே டிஃபைன் ஆகுதுன்னா அப்போ அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அம்மா ரைட்டர் பசங்களா? ஸோ அப்போ அப்படி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்னது? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் எக்ஸிஸ்டபிள். தட் மீன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அப்போ நிச்சயமாக அவன் கண்டினியூஸாக இருந்திருக்கணும். இருந்தா தான் இது நடக்கும், இல்லைனா இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு கேட்டால் எஸ், எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் வைஸ் வர்சா. கண்டினியூஸாக இருந்துட்டாலே டிஃபரன்ஷியபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஓகேவாடாம்மா? ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு பிக்சர் கொடுக்குறேன். இந்த பிக்சர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் இப்போ சொன்ன கதையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு கதையை சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா? இப்போ நம்மளுக்கு வரைஞ்சி காட்டியிருக்காங்க. whether this function is a differentiable function. ஸோ சரவணன் செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்டாப்பா. ஸோ ஜஸ்ட் செகண்ட் மிட்டம் 12th மேக்ஸ் செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. எஸ், நோ. ஏண்டாப்பா? வை இட் இஸ் நோ? எந்த ரீசன்னாலே உங்களை நோன்னு நம்ம சொல்ல முடியும்? For what reason we can state it as no? ஏன்னா நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. இதை பார்த்த உடனே ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. வெரி குட். எஸ், குட் ராமா. பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டினியூஸ்.
ஏன்னா 4ங்கிற இடத்துல ஒரு இடத்துல இங்கே இருக்குது அண்ட் 4ல் டிஃபைனே ஆகலை ஃபங்க்ஷன். ஓகேங்களா? 4ஓட பாயிண்ட் இங்கே இருக்குது. ஆக்சுவல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. பட் நான் லெஃப்ட்டை வச்சு நான் கெஸ் பண்ணும் போது இங்கே ரீச் பண்ணாலும் ரைட் லிமிட்டை வச்சு கெஸ் பண்ணும் போது எனக்கு அது இந்த இடத்த தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது எஃப் ஆஃப் 4 கிடையாது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லிமிட்டே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே இல்லைன்றப்போ நிச்சயமாக அது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ ஓகே, அப்போ வந்து 4 பாயிண்ட்டை தவிர நான் பேசலாமா மேம்? அப்போ அதை தவிர இது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? பட் அதை தவிர உங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் 4ன்ற ஒரு இடத்துல இது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் நாட் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். வெரி குட் ராமா. We are going to find the derivatives. நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்டா பசங்களா. டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னது? ஒய்யோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அவங்கள நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் டினோட் பண்ண முடியும். சரியாடாமா? ஸோ பை யூஸிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னா லிமிட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் யூ வில் பி ஹேவிங் என்னடாப்பா, நிச்சயமாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபிலிட்டி வரும். கரெக்டுங்களா? ஒன் செக். சாரிடா பசங்களா. Yes, everyone. So, பார்க்கலாமா? Find the first derivative of following functions using first principle. So, we are taking f of x. So, your f of x is equal to 6 dama. Okay. ஓகே ஓகே பரம்ஜோதி, ஐ வில் பிலீவ். நீங்கள் ஒருத்தர் வரீங்களே அதுக்காக வச்சு நான் லைவ் எடுப்பேன். சரிங்களா? ஓகே, டோன்ட் வெரிடாமா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இவங்களுக்கு லிமிட் கண்டுபிடிக்கலாம். ஸோ லிமிட் டெல் எக்ஸ் ஆர் ஹெச் டென்ஸ் டு 0. ஓகேங்களா? இவங்களுக்கு 0 மைனஸ் செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் இது கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யாரை சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது? இட் இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா 6 மைனஸ் 6 டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் இட் இஸ் அ 0 ஃபங்க்ஷன். அப்போ இது 0 ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் 0. ஓவரால் இட் இஸ் 0. இதுவும் 0. அப்போ இதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் வரும், அதுவும் 0. ஸோ இப்போ 0 0 அப்படின்னா என்னடா அர்த்தம்? உங்களோட டெரிவேட்டிவ் என்னது? இட் இஸ் 0 ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவே 0 தான். எஃப் டேஷே 0 தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னடாப்பா? 0. ஏன்னா லிமிட் எனக்கு 0 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ மை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் 0. காட் இட் ராப்பா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, மை லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0.
இவங்களுக்கு நம்ம செக் அவுட் பண்ணலாம். இது ஸ்ட்ரெயிட்டா கூட ஆன்சர் சொல்லலாம். இப்போ நீங்க லிமிட்லாம் கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி லிமிட்ட கண்டுபிடிச்சு பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர்ஸ் வர மாரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல ஃபார்முலாஸ் வச்சு படிச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த லிமிட்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சு ஃபார்முலாஸ் மாரி சில விஷயத்துக்கு டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஃபார்முலான்ற மாதிரி தேர் இஸ் சம் டெரிவேஷன் அண்ட் தேர் இஸ் சம் ரூல் ஃபார் தட். வித்தவுட் லிமிட் இல்லாமல் அவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் அந்த கான்செப்ட் கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லிமிட்டை இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே. ஸோ த லிமிட் h tends to 0 மைனஸ் வாட் இஸ் மை f of x minus h minus f of x whole divided by x minus h minus x. இது கேன்சல் ஆயிடுவாங்க. now you substitute it. x minus h டாமா 4ங்கிற இடத்துல you have to substitute it. So அப்போ minus 4 into x minus h minus h minus x இல்லை கரெக்டு தான் minus plus 7 minus f of x. So straight up minus 4x minus into minus 4x minus 7 whole divided by minus h. இவங்களுக்கு limit h tends to 0 minus. So what happened பசங்களா? Hi everyone. So limit h tends to 0 minus 4x plus 4h minus 28. Next இவங்க plus 4x minus 7 whole divided by minus h. So அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்க. இட் இஸ் minus 35. ஓகே வாடாப்பா. ஸோ லிமிட் h tends to 0 minus 4h minus 35 divided by minus h. I should have minus 4. எனக்கு minus 4 மட்டும் வரணும். யாடா பசங்களா? இப்போ எனக்கு இவன் 0 ஆகக்கூடாது. ஓகேவா? இவங்க 0 ஆகக்கூடாது. மற்றவங்க 0 ஆகிக்கலாம். பட் திஸ் ஷுட் நாட் பிகம் 0. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பசங்களா? வாட் ஷுட் வி டூ இட்? இந்த லிமிட் நம்மளுக்கு இட் இஸ் இன்டிட்டர்மைன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ we should not get as an indeterminate format. So we have to change it ராமா. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? லிமிட் கான்செப்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல, எனி ஒன் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்டாப்பா. ஸோ தட் எனக்கு இவங்க ஓகே இட் இஸ் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட பண்ணியிருக்கலாம்ல. இல்லை ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுல ஐ ஹவ் டிட் எனி மிஸ்டேக்? ஐ ஹோப் நாட். ஓகே எஸ் ஐ டிட் அ மிஸ்டேக். சாரிடாம்மா. இல்லைடாம்மா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எஸ் ஏன்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் தான் மல்டிபிள் ஆகணும். நான் 7க்கும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிட்டேன். நோ இட் இஸ் ப்ளஸ் 7 அலோன். ஸோ அப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஸோ இட் இஸ் 4h by minus h. ஸோ என்ன ஆகும்? ஹெச்சு கேன்சல் ஆயிரும். ஸோ இட்ஸ் ஆன்சர் இஸ் -4. உங்களோட ஆன்சர் என்ன? -4. ஸோ இதே தான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட்லையும் கிடைக்க போகுது. ஸோ லிமிட் h tends to 0 plus you will be having plus h. ஸோ plus h என்றப்போ minus 4x minus 4h plus 7 and next minus of 4 plus 4h minus 7 whole divided by வெறும் h மட்டும் இருக்கும். இது கேன்சல், இது கேன்சல். ஸோ இப்போ h கேன்சல் ஆனால் சேம் -4. அப்போ உங்களோட லிமிட் என்னடாப்பா? -4. உங்களோட லிமிட் -4னா என்ன அர்த்தம்? அப்போ நம்மளோட லிமிட் -4னா my f dash of x is -4.
எந்த ஃபங்க்ஷன் உங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -4x + 7ங்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்களோட f' வேல்யூ என்ன வந்திருக்கு -4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபார்முலாஸ் வச்சே பார்க்க போகிறோம். பட் அதோட லிமிட் கான்செப்ட், ஸோ இந்த கான்செப்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ரீகால் மட்டும் எனக்காக சொல்லுங்கள், வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன்? ஸோ இப்போ டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிராஃப் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் எக்ஸில் சில சேஞ்சஸ் நடக்கும் போது அது ஒய்ல எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட், ரைட்டாடாமா? அதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்சியேஷன் இஸ் நத்திங். ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது டிஃப்ரென்சியேஷனா என்ன. ஆனால் டிஃப்ரென்சியேஷனில் சூப்பராக போடுவாங்க, ஃபார்முலாஸ் எல்லாமே போடுவாங்க. பட் தி வில் ஃபர்கட் வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியாது. பட் எல்லாருமே போடுவோம். டிஃப்ரென்சியேஷன் கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியும், இன்டகிரேஷன் ஆன்சர் போட சொன்னால் பதில் சொல்ல தெரியும். பட் வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் தட் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக. ஓகேவாடா பசங்களா? அண்ட் டோன்ட் வரி. ஸோ டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி சேர்த்து வச்சு ஒரே வீடியோவா வாட் ஆர் த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, என்ன மாதிரி மேம்? ஹரி, நீங்கள் லேட்டாக தானே ஜாயின் பண்ணீங்க. அதை தான் நான் இந்த லைஃப் ஃபுல்லாமே நான் கான்செப்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? விச் இஸ் வெரி கிளியர். ஸோ இந்த கிராஃபை வச்சு நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் திருப்பி ரீவிஸ் பண்ணி பாருடாப்பா. ஓகேவா? டோன்ட் மிஸ் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 12th லைவ் இருக்குது. ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் தட். சரிங்களா? ஸோ பாய் பசங்களா. ஐம் வெரி ஹாப்பி. குட் டே. ஸோ நல்லபடியாக போய் நாளை முடிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? எக்ஸாம் ஏதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததுன்னா டூ இட் வெல். ஓகே பசங்களா, பாய்.